இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 40வது வசனம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 40வது வசனம். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாக இருங்கள் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷகுமாரன் நினையாத வேளையிலே வருவார், நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆலோசனையாக சொல்கிறார். இந்த வருஷத்திலே நம்ம ஆயத்தம் உள்ள பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அதற்கு ஆண்டவர் தன்னுடைய உவமைகளினால மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரத்துல வசனங்கள் 1-13 வரைக்கும் அவர் உவமை சொல்லியிருப்பார். எப்படின்னு பாத்தீங்கன்னா, பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு இருக்கக்கூடிய 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லி அவர் விளக்கம் சொல்லியிருப்பார் அந்த பேரல் உவமையில. அப்படின்னா 5 பேர் புத்தியுள்ள கன்னிகைகள், 5 பேர் புத்தி இல்லாத கன்னிகைகள். இந்த புத்தியுள்ள கன்னிகைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தீவட்டி அதோட கூட எண்ணெயை கொண்டு போயிருப்பாங்க. ஆனா புத்தி இல்லாத கன்னிகைகள் தீவட்டி எடுத்துட்டு போயிருப்பாங்க, ஆனா அவங்க என்ன பண்ணல, எண்ணெயை எடுத்துட்டு போகல. இப்போ நடு ராத்திரி ஆகிடுச்சு. இப்ப மணவாளன் வர தாமதிக்கும் பொழுது அங்க என்ன, எல்லாரும் நித்திரை அடைகிறார்கள். அதாவது எல்லாரும் தூங்க போயிட்டாங்க. இப்படிதான் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்குது. இன்னும் ஆண்டவர் எப்போ வரப்போறாரோ தெரியல. நமக்கு முன்னாடியே ஆண்டவர் வருவார் சொல்லிட்டு இருந்தாங்க, இனியும் வருவார்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் எப்போ வரப்போறான்னு நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் கொஞ்சம் நம்ம அஜாக்கிரதை உள்ளவர்களால் காணப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் வந்தா வரட்டும், அவர் வர நேரத்தில் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். ஆனா அவர் நினையாத நாளிகையில நம்ம வரப்போறார். இப்ப நடு ராத்திரியில மணவாளன் வந்துட்டார். இப்ப அந்த புத்தி உள்ள கன்னிகைகள் என்ன பண்ணாங்கன்னா, எடுத்திருந்து தன்னுடைய தீவட்டிகளை ஆயத்தம் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த புத்தி இல்லாதவர்கள் என்ன பண்ணாங்க, இந்த புத்தி உள்ளவர்களை நோக்கி நீங்க கொஞ்சம் எங்களுக்கு என்ன தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க, இல்ல எங்களுக்கு இது பத்தாது, அதாவது எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடின்னு சொல்லி, எங்களுக்கும் நான் உங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு பத்தாதுன்னு சொல்லி நீங்க போய் வாங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நடுராத்திரியில அவங்க என்ன பண்றாங்க, போறாங்க. அப்படியே அவங்க வாங்க போன போது அப்படின்னு இருக்கு. அப்போ நடுராத்திரியில அங்க வாங்க போறாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன கிடைக்கல, மணவாளன் வந்துட்டார். இப்ப மணவாளன் வந்தவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஆயத்தமா இருந்தவர்களை அவரோடு கூட அந்த கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசிக்க பண்ணிவிட்டார். இப்ப இவங்க எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இவங்க வர்றாங்க. வரும்பொழுது கதவு அடைபட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, ஆண்டவரே எங்களுக்கு கொஞ்சம் திறக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்பதான் சொல்றாரு, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாது இருக்கிற அப்படின்னா விழித்திருங்கள் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, ஆயுதமா இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இந்த ஊமையிலிருந்து நாம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருஷத்துல ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது ஆயத்தம் உள்ள பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அப்ப எதற்கு ஆயத்தம் உள்ள பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் சொன்னா, ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ள பிள்ளைகளா நம்ம காணப்பட வேண்டும். இல்ல நடு ராத்திரியில நித்திரை அடைகிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு சோர்வா இருக்கக்கூடாது. ஆண்டவர் எப்போ வரப்போறாரோ தெரியாது, நம்ம எப்போ வருவார் தெரியாதுன்னு சொல்லி அப்படிப்பட்ட பிள்ளைகளா நம்ம இல்லாதபடி எப்பொழுதும் ஆண்டவருடைய வருகைக்கு எதிர்கொண்டு போகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, இப்படி நடு ராத்திரி அலைந்து திரிகிறதான புத்தி இல்லாத ஸ்திரீகளை போல இருக்கக்கூடாது. அப்படின்னா இருட்டுல தடவக்கூடிய அனுபவத்துல நம்ம இருக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, அந்த புத்தி இல்லாத ஸ்திரீகள் மற்றவங்களை போய் கெஞ்சுறாங்க, கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாமளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில அனலுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தோமே ஆனால், நம்ம மற்றவங்கள்ட்ட போய் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, அல்ல எனக்காக நீங்க தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, அல்ல எனக்கு இந்த காரியம் இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்ல வேண்டாம். ஏன்னா நம்ம இடத்துல ஆண்டவருடைய அந்த அபிஷேகம், அந்த ஆண்டவருடைய அக்னி நம்ம மேல இந்த தீவட்டி போல எரிந்து கொண்டிருக்கிறபடினால நாம போய் மற்றவங்ககிட்ட கேட்க வேண்டியதில்லை. நாம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு சுகத்தை தருவார், பலத்தை தருவார், எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போ நம்முடைய ஆசீர்வாதங்களும் நம்முடைய எதிர்பார்ப்பும் நம்முடைய காத்திருக்கிறதல்ல, அப்படி இல்லைன்னு சொல்லியாச்சு சொன்னா ஆயத்தத்தை பொறுத்தே அமைந்திருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த வருகிற காலங்களில நம்ம எப்பொழுதும் ஆயத்தம் உள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை என்னையும் விரும்புகிறார். அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் வருகையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பிள்ளைகளாய், ஆயத்தம் உள்ள பிள்ளைகளாய், இந்த 5 கன்னிகைகளை போல தீவட்டியையும் அந்த எண்ணெயும் இருக்கக்கூடிய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்கிறார். இந்த நாளிலும் கூட நம்ம எப்பொழுதும் ஆயத்தமா இருப்போம். ஆண்டோட வருகை நம்ம எதிர்நோக்குவோம். நித்திரையா இருக்க வேண்டாம். மற்றவரிடத்துல போய் கெஞ்சுகிற பிள்ளைகளா இல்லாதபடி நம்ம எப்பொழுதும் ஆயத்தமுள்ள பிள்ளைகளா இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். போதுமானவராக இருக்கிறார். எல்லாரும் நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம்.
மகாபரிசுத்தமும் கிருபை இறக்குன இந்த அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் ஆயத்தமுள்ள பிள்ளைகளாய் இந்த புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல தீவெட்டியையும் எண்ணெயும் எப்பொழுதும் கையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளாய் காணப்படுவதற்கு நீங்க கிருபை தாங்க. பலப்படுத்தும், ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.